what is the goal of your life? உங்கள் வாழ்க்கையின் இலக்கு என்ன? Are you living every day focused on what Christ has for you, or are you drifting according to the waves of life? உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வைத்திருக்கிற நோக்கத்தை சார்ந்து நீங்கள் வாழ்கிறீர்களா, அல்லது வாழ்க்கையின் அலை உங்களை இழுத்து செல்லுகிற பகுதி வழியாக நீங்கள் ஓடுகிறீர்களா? I want you to think about your life. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். Do you have a dream for your life? உங்க வாழ்க்கைக்கு என்று சொல்லி ஒரு தரிசனம் இருக்கிறதா? Do you have dream oriented goals in place? உங்க வாழ்க்கையில தரிசனத்தை சார்ந்த இலக்குகள் உங்க வாழ்க்கையில் உண்டா? Are your dreams and goals in line with God's plan and purpose in your life? உங்களுடைய தரிசனமும் இலக்கும் தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியான காரியங்களை சார்ந்து இருக்கிறதா? In order to achieve your godly purposes, you need to set godly goals in your life. தேவன் வைத்திருக்கிற தெய்வீகமான அந்த தீர்மானங்களை அவர் நிறைவேற்றும்படி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு ஏற்ற சில இலக்குகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டும். And once the goals are in place, you need to move in the direction of the goal every day. அந்த இலக்குகளை நீங்கள் நிர்ணயித்த பிறகு அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். I want to bring to you a message entitled Goal Oriented Life. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறதான செய்தி ஒரு இலக்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை. Research says that only 14% of the people worldwide have goals in mind. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற குறிப்பீடுபடி உலகம் முழுவதும் பார்த்தால் வெறும் ஒரு 14% மாத்திரமே ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில இலக்குகளை நிர்ணயித்திருக்கிறார்கள். Out of that 14%, only 3% of the people write down their goals. அதிலும் ஒரு 3% ஜனங்கள் மாத்திரமே அந்த இலக்குகளை குறிப்பேடு எடுத்துள்ளார்கள். And study says that this 14% of people who know their goals are far more successful than any other people. அப்படி பார்க்கிற வகையிலே அந்த 14% ஜனங்கள் மாத்திரமே உலகத்திலே மற்றவர்களை பார்க்கிலும் அதிக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை தான் அந்த அறிக்கை அறிவிக்கிறது. Study says they are 10 times more successful. அவர்கள் 10 மடங்கு அதிகமான ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை காண்கிறார்கள். And 3% of people who write down their goals are more successful than people who have got their goals in their mind. அந்த 3% ஜனங்களை பார்க்கும் பொழுது சிந்தனையில இலக்குகளை மாத்திரம் வைத்திருக்கிற ஜனங்களை காட்டிலும் அதிகமான ஒரு 10 மடங்கு உயர்வான ஒரு நிலையிலே தான் இருக்கிறார்கள். So do you have goals in your life? இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இலக்குகள் உண்டா? Goals for your spiritual life. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான இலக்கு. Goals for your family. உங்க குடும்பத்துக்கான ஒரு குறிக்கோள். Goals for your career. உங்களுடைய வாழ்க்கை உடைய ஒரு படிப்புக்கு சார்ந்ததான இல்ல ஒரு வேலை சார்ந்ததான ஒரு குறிக்கோள். Do you know that God had set goals? உங்களுக்கு தெரியுமா தேவன் இது போல இலக்குகளை நிர்ணயித்துள்ளார். God set goals for the universe. அவர் இந்த அண்ட சராசரங்களுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்தார். God set goals for earth. அந்த பூமிக்கு ஒரு குறிக்கோளை வைத்தார். God set goals for history. ஒரு வரலாற்று காரியங்களானாலும் அதற்கும் தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். God set goals for the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இலக்கை தேவன் நிர்ணயித்தார். How many years they will be in captivity? எத்தனை வருடம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்பதை. How many years they will be in Egypt? அங்க எகிப்தில் எத்தனை வருஷம் அங்க இருக்க போறார்கள் When என்பதையும். God called Abraham, God set goals for him. அங்கே ஆபிரகாமை அழைத்த பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு முன்பாக ஒரு இலக்கை வைத்தார். God has goals for eternity and God has goals for your life. உங்கள் வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல நித்திய வாழ்க்கைக்கு இணைத்து தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். We also know that Jesus had set goals. உங்களுக்கு ஒன்று தெரியுமா இயேசுவானவர் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அந்த இலக்கை நிர்ணயித்தார். The Bible says that Jesus announced publicly the main goal why he came into this world many times. அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தோம் என்ற நோக்கத்தை अनेक நேரங்களிலே ஜனங்களுக்கு வெளிப்படையாக அதை காண்பித்தார். And many times he said I am going to do this now, I am going to do this then, because he had set goals for every day in his life. अनेक வேளைகளில் பார்க்கும் பொழுது நான் இப்பொழுது இதை செய்ய போகிறேன், மற்ற நேரத்தில் இதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படையாக சொன்னது அவர் வாழ்க்கையிலே சில காரியங்களை அவர் முன்குறித்து குறிக்கோளாய் வைத்திருந்தார். The first and foremost goal of Jesus to come into this world was to die as a remission of man's sins on the cross. முதலும் முற்றுமான ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாய் தேவன் வைத்திருந்த ஒரு இலக்கு என்ன என்று சொன்னால் மனித குலத்தின் பாவத்துக்காக தன் சிலுவையிலே தன் மரிக்க வேண்டும் என்பதை குறித்ததே. And do you know that Jesus spoke again and again and again about his going to the cross and dying for the sins of mankind? உங்களுக்கு தெரியுமா அவர் மறுபடியும் அவர் மனித குலத்துக்காக பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு சிலுவையிலே மரிக்க போற காரியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். Matthew chapter 16 verse 21.
மத்தேயு 16:21 இப்படியாக சொல்லுகிறது, அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பரால் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். Jesus had set goals in his life. இயேசு தன்னுடைய வாழ்க்கைக்கென்று சில இலக்கை நிர்ணயித்து வைத்தார். After prioritizing his main goal to die on the cross, then he had other set goals to reach that goal. அந்த முக்கியமான அந்த இலக்கை அவர் குறிப்பிட்டு வைத்து வச்ச பிறகு மற்ற சிறிய குறுகிய காலத்துக்கான சில குறிப்பாடுகளை அவர் வைத்து அதை இலக்காக அடைய வேண்டும் என்று சொல்லி நிர்ணயித்தார். The Gospel of Luke presents that Jesus was traveling from Galilee all the way to Jerusalem, and the intention was for Jesus to reach Jerusalem and to die on the cross of Calvary. அங்கே லூக்காவினுடைய சுவிசேஷத்திலே இயேசு கலிலேயாவிலிருந்து எருசலேம் போகிற அந்த பிரயாணத்தை அதை குறிப்பிட்டு வைத்துள்ளது. அது மாத்திரமல்ல, அங்க போய் அவர் மரிக்க வேண்டிய அந்த காரியத்தையும் அந்த இலக்கையும் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். And Jesus says again and again during the journey, I am going up to Jerusalem. அவர் மறுபடியும் தன்னுடைய பிரயாணத்திலே நான் எருசலேமுக்கு போகிறேன் என்பதை அவர் நினைப்பூட்டுகிறவராய் And இருக்கிறார். Luke brings out beautifully in his writings this subject. இந்த காரியங்களை குறித்து லூக்கா தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் அருமையாக அதை Luke எடுத்துரைத்திருக்கிறார். 9:51, அங்கே லூக்கா 9:51 இப்படியாக சொல்கிறது. Luke 9:53, லூக்கா 9:53 அதை குறிக்கிறது. Luke 17:11, லூக்கா 17:11 அதை குறிப்பிட உள்ளது. Luke 18:31, லூக்கா 18:31 சொல்லுகிறது. and Luke 19:28. Finally he reaches Jerusalem to die. 19:28 கடைசியிலே அவர் எருசலேமை சென்று அங்கே அவர் மரணத்தை சந்திக்கிறார். Jesus was goal oriented. இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே இலக்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை In வாழ்ந்தார். Luke chapter 13 verse 32, லூக்கா 13:32 we find Jesus goals again mentioned over there. மறுபடியும் இயேசுவினுடைய இலக்கு அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடையவேன். Amen. Jesus was goal oriented. இயேசு ஒரு இலக்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை He knew வாழ்ந்தார். what to do every day in his life. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று And அறிந்திருந்தார். do you know that Jesus came to establish the kingdom of God? உங்களுக்கு தெரியுமா, இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தது தேவ ராஜ்யத்தை நிரூபிக்கிறதற்கு. Luke 17:21, Jesus said, the kingdom of God is in your midst. அங்கே லூக்கா 17:21 இவ்வளமாக சொல்ல, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். So the purpose of Jesus coming was to establish the kingdom and to die on the cross of Calvary. இயேசு வந்ததனுடைய நோக்கமே அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றி அங்கு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதே. That's why Jesus fed the 5,000. அதனால தான் அந்த 5000 பேரை இயேசு போஷித்தார். Jesus healed the sick. அதனால தான் அங்கே சுகமளித்து கொடுத்தார். Jesus rose people from the grave. அங்கே கல்லறையில இருக்கிறவர்களை ஜீவனோடு எழுப்பினார். Because the kingdom of God has been inaugurated. அங்கே தேவனுடைய ராஜ்யம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. And Jesus in his second coming is going to consummate it. It is going to come its all glory. அந்த இரண்டாம் வருகையிலே அதனுடைய முழு மகிமையையும் அவர் பார்க்க But போகிறார். in the meantime, as Jesus has inaugurated the kingdom, he is giving us a foretaste in his ministry how the kingdom of God will be like. இயேசு இவனமாய் செய்த பொழுது வரப்போற ராஜ்யம் எவனமாய் இருக்கும் என்பதை அடையாளப்படுத்தி முன் அறிவித்து அதை ஆரம்பித்து வைத்தார். And in the process, he is heading to Calvary to die for the sins of mankind. இந்த காரியம் நிறைவேறும் வழியிலே அவர் மனித குலத்துக்காக பாவங்களை அவர் சுமந்து அங்கே மரணத்தை சந்திக்கிறார். Do you know that how focused Jesus was on his goal? அவருடைய இலக்குக்காக அவருடைய நோக்கம் எவ்வளவா இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? How time oriented was Jesus? இயேசு எப்படி அவருடைய நேரத்தை அதிகமாய் அதிலே கவனம் செலுத்தினார். And he finished his goal. அதை முடித்து விட்டார். On the cross of Calvary, Jesus said, it is finished. அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அதை முடித்து Father, நிறைவேற்றினார். into your hands I commit my spirit. பிதாவே, உம்முடைய கரத்திலே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் So என்றார். Jesus was goal oriented. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில இலக்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். Apostle Paul was goal oriented. அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் வாழ்க்கையில அப்படிப்பட்டதான இலக்கை சார்ந்த மனுஷனாய் Come to இருக்கிறார். Philippians chapter 3 verse 12 to 15. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் தொடங்கி 15வது வசனம் வரைக்கும், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்றும் நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
Apostle Paul was goal oriented, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இலக்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை and his வாழ்ந்தார். focus was set on those goals, and he completed his race. அவருடைய நோக்கம் முழுவதும் அந்த இலக்கையே நோக்கி இருந்து அவர் வைத்த அந்த ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். Now, why do we have to set goals in life? எதற்காக நம்முடைய வாழ்க்கையில இலக்கை நிர்ணயிக்க வேண்டும்? Setting goals is a spiritual responsibility of every believer. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய ஒரு கடமையாய் இது காணப்படுகிறது. You are either going through life by design of God or default by what is happening in your life. உங்கள் வாழ்க்கை ரெண்டு விதமாக பிரிக்கப்படலாம். ஒருவேளை வடிவமைக்கப்பட்ட ஒரு வழியாய் இருக்கலாம், அல்லது எல்லோரும் கடந்து போகிற ஒரு இயல்பான வாழ்க்கையாக கூட மாறிவிடலாம். If you don't have a goal in life, உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இலக்கு இல்லை என்றால் you are going to give the control of your life to your things and circumstances. உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு கட்டுப்பாட்டையும் உங்களை சூழ்ந்திருக்கிற காரியங்களையும் சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் ஒப்புவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். You are going to allow people to control your life. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் ஆளுகை செய்யும் வகையிலே அந்த வாழ்க்கையினுடைய காரியங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறது போல If you இருக்கும். don't have goals in life, உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இலக்கு இல்லை என்று சொன்னால் you are not living, you are just reacting and existing in life. நீங்கள் வாழ்க்கையில வாழாதபடி சும்மா இருந்து அந்த வாழ்க்கையை நீங்கள் கடந்து You are செல்கிறீர்கள். just flowing through life. அந்த வாழ்க்கையின் ஊடாய் சும்மா கடந்து போய் You are just கொண்டிருக்கிறீர்கள். drifting like wood drifts in water in life. எப்படி ஒரு பலகையானது ஒரு தண்ணியிலே மிதக்கப்பட்டு அடித்து கொண்டு போகிறதோ அப்படியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமைகிறது. If you're not having a goal in life, you are wasting your time because you do not know what is important for you and what is not important for you. உங்கள் வாழ்க்கையில இலக்கு இல்லை என்று சொன்னால் உங்கள் நேரத்தை வீணாக கழித்து எது முக்கியம் அல்ல என்று சொல்லி அறியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் நீங்க வாழ்ந்து So goal கொண்டிருக்கிறீர்கள். setting is a very good spiritual discipline. அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கும் பொழுது வாழ்க்கைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுங்காய் Apostle காணப்படுகிறது. Paul, after talking about his goal, he is also exhorting us to be thoughtful of such goals. பவுல் தன்னுடைய இலக்கை குறித்து குறிப்பிட்டு சொன்ன பிறகு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார். Philippians chapter 3 verse 15. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனம், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. Paul is telling you should take view of such things, view of his goals, and have goals in your life. அதே போல சார்ந்த ஒரு இலக்கை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்கிற காரியத்தை அந்த சிந்தையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அங்கே விரும்புகிறார். Why should we have goals in life? எதற்காக நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இலக்கு The வேண்டும்? goals are statements of our faith. இந்த இலக்கானது நம்மளுடைய விசுவாசத்தின் அறிக்கையாக மாறுகிறது. When a believer sets goal, he is telling Lord, I want this to be accomplished for you in my life, for your glory and according to your time. ஒரு விசுவாசி இலக்கை தன் வாழ்க்கையில நிர்ணயிக்கும் போது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்க்கும்போது, தேவனே இது உமக்காக நான் வைக்கிறேன், முன் வைக்கிறேன், இதை உம்முடைய சித்தத்தின்படி அதை செய்து முடிக்க நிறைவேற்ற விரும்புகிறேன் என்பதுதான் அதோட அர்த்தம். Goals are not just statement of your faith, but goals stretch your faith. அது உங்களை விசுவாசத்தின் அறிக்கை மாத்திரமல்ல, அது விசுவாசத்தை நீடிக்கிறதா இருக்கிறது. The bigger your goal, the more the faith is stretched. எவ்வளவு பெரிய ஒரு இலக்காக உங்களுடைய இலக்கு இருக்கிறதோ அவ்வண்ணமாய் உங்களுடைய விசுவாசமும் பெரிதா இருக்கும். In Hebrews chapter 11 verse 6, அங்கே எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். amen, without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. Romans chapter 14 verse 23, ரோமர் 14வது அதிகாரம் 23வது வசனம், விசுவாசத்தினாலே வராதது யாவும் பாவமே. so if I don't have any goals in life, I don't need to take any risks in life. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட இலக்கு இல்லை என்று சொன்னால் நான் துணிகரமான எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. And if I don't take any risk in life, I don't need any faith in life. எந்த காரியத்தையும் துணிந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எனக்கு விசுவாசமும் அவசியம் And if இல்லை. I don't need any faith in life, I am in sin. That's what the Bible says. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நான் பாவத்துக்குள்ளாகிறேன் என்பதை தான் வேதம் காட்டுகிறது. The size of your God determines the size of your goal. உங்கள் கர்த்தரின் அளவு எவ்வளவோ அவ்வளவாய் உங்கள் இலக்கின் அளவும் காணப்படுகிறது. Many times we limit God by our own unbelief. நம்மளுடைய நம்பிக்கையினாலே தேவனை அதிக நேரத்திலே கட்டுப்படுத்துகிறோம். Goals are statements of our faith.
அந்த இலக்கு என்பது நம்முடைய வாக்குறுதியினுடைய ஒரு விசுவாசமாய் மாறுகிறது. The difference between a goal and a vision is that vision has no deadline, but goal has a deadline to that vision. இலக்குக்கும் தரிசனத்துக்கும் என்ற வித்தியாசம் என்று சொன்னால், தரிசனத்துக்கு ஒரு நாள் முடிவு வராது, ஆனால் அந்த இலக்கு என்பதற்கு ஒரு முடிவு நாளை நாம் குறிக்கிறோம். When you have a goal, you are telling Lord, this is the vision that you have given me, and I am putting a goal, trusting in you. By 2020, by 2021, by 2025, this is what I want to do for you. ஆண்டவரே, இந்த இலக்கை நான் இப்படியாக நான் குறித்து உள்ளேன், இது உம்முடைய சித்தத்தின்படி இந்த தரிசனத்தை நீ நிறைவேற்றுவதற்கு இந்த நாளை நான் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன், இது உம்முடைய சித்தத்திலே நீ நிறைவேற்றி கொடும் என்று சொல்லி ஒரு 2020 இல்லை 2025 என்று சொல்லுகிற ஒரு நாளை நாம் குறிப்பிடுகிறோம். And Jesus said to the blind men who came for faith of healing, that according to your faith it will be done to you, and according to your faith God will answer you. அந்த 2 குருடர்கள் தேவனிடத்திலே வந்து சுகம் கேட்டு வந்த பொழுது, உங்களை விசுவாசத்தின்படி அது ஆக கடவுது என்று சொன்னார். அது போல தானே உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுடைய இலக்கானது அது நிறைவேறும். So goals are statements of your faith. அப்படி சொல்லும் பொழுது இந்த இலக்கானது விசுவாசத்தின் அறிக்கையாக மாறுகிறது. Secondly, goals focus my energy. இரண்டாவது காரியம், இந்த இலக்கு ஆற்றலை சார்ந்து அமைகிறதா இருக்கிறது. Do you know that if you live without any goal, you waste a lot of time? நீங்கள் இந்த இலக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரத்தை வீணாக கழிக்கிறவர்களா இருப்பீர்கள். Goals keep you focused. அந்த இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கும் பொழுது அது நோக்கமாய் உங்களுக்கு மாறுகிறது. Goals keep you from wasting time, money, energy and repetitions in life. நீங்க செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்யாத படிக்கும், உங்களை நேரத்தை வீணாக செலவழிக்காத படிக்கும், உங்கள் பணத்தை வீணாக செலவழிக்காத படிக்கும், அது உங்களுக்கு பாதுகாக்கிறதா இருக்கிறது. Paul says, this one thing I do. பவுல் சொல்கிறார், நான் ஒரு காரியத்தை நான் நாடுகிறேன். He was very focused. அவருடைய காரியத்தை அவர் நோக்கமாய் வைத்தார். Focus is the key to be effective. நோக்கம்தான் நீங்கள் நன்றாக செயல்படுவதற்கு விளைவாக அமைகிறது. The more you focus your life, அதிகமாக உங்கள் வாழ்க்கையில நோக்கமுள்ள வாழ்க்கை இருந்தால், the more powerful and effective your life is going to be. உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு மிகவும் ஒரு வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையா அது மாற போகிறது. But if you spread your life and do many things, உங்கள் வாழ்க்கையில பல காரியங்களுக்குள் நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால், you will make no impact at all. ஒரு காரியத்தையும் நீங்கள் முழுசாக நிறைவேற்ற முடியாது. But if you focus, you're going to be powerful. நீங்கள் ஒரு நோக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். It's going to bring change. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். And you will be a great influence for God in this world. இந்த உலகத்திலே இயேசுவுக்காக நீங்கள் பல காரியங்களை செய்வதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாறுவீர்கள். Do you know that the sunlight comes into this world, but it is diffused, spread evenly across the world? உங்களுக்கு தெரியுமா, சூரியனுடைய ஒளி இந்த பூமி முழுவதும் பரவி இருக்கிறது. So it does not burn things. அதனாலே அது எதையும் எரிக்க அதுக்கு வல்லமை இல்லை. But I'm sure that at your young age you would have taken lens and let that sunlight pass through that lens. நான் விசுவாசிக்கிறேன், உங்க சிறு பிராயத்திலே நீங்கள் அந்த பூத கண்ணாடியை எடுத்து அந்த ஒளியை சுருக்கி அது வழியாய் கடந்து போக நீங்கள் விளையாடி இருப்பீர்கள். And when the light is focused, it can burn paper, it can burn wood. அந்த பூத கண்ணாடி வழியாய் அது சுருகி அந்த ஒளி வரும் பொழுது அது பேப்பரையோ இல்ல மற்ற ஒரு சின்ன கட்டையோ அது எரிக்கிறதுக்கு அது தன்மையாய் மாறுகிறது. And even if the light is even further focused, it can cut through steel and glass through laser. அதே ஒளியானது ஒளிக்கதிர் மூலமாய் அது செலுத்தும் பொழுது அது கண்ணாடியையும் இரும்பையும் கூட அது வெட்டுவதற்கு அது தகுதி உள்ளதாய் மாறுகிறது. And the same light, laser focused, can kill cancer cells. அதே ஒளி இன்னும் மையப்படுத்தி அதை செலுத்தும் பொழுது நம்ம சரீரங்களில் உள்ள கேன்சருக்குள்ள அணுக்களை கூட அதை எடுத்து விடுவதற்கு அது பயன்படுகிறது. So focus is the key. அப்படி என்று சொன்னால் நோக்கம் அதனுடைய திறவுகோலாய் இருக்கிறது. Are you focused in your life? உங்க வாழ்க்கையில நீங்கள் நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை உண்டா? Are you focused in your spiritual life? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டா? You know, the more we focus, the more productive we will be. அதிகமாய் நோக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் அதிகமான ஒரு விளைவை பார்க்க முடியும். The world is full of distractions. இந்த உலகம் முழுவதும் அங்கே சிந்தனை சிதறுவுற்ற You காரியங்கள் can waste your whole life in distraction and do nothing. இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சிதறுண்டவர்களாய் ஒன்றும் செய்யாதவர்களாய் கூட காணப்படலாம். Or you can focus your life and invest your life in productivity in the presence of God. தேவ சமூகத்திலே நீங்கள் ஒரு கருசனையோடு ஒரு சிந்தனையோடு நோக்கத்தோடு இருக்கும் பொழுது அதிக செயல்பாடுக்குள்ள கடந்து வர முடியும். Remember, we don't have time to do everything. நீங்க சிந்தித்து பாருங்க, எல்லாத்தையும் செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. And the good news is God doesn't expect us to do everything. நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், தேவனும் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. There are only a few things in the world that are worth doing.
இந்த உலகத்திலே ஒரு சில காரியங்கள் மாத்திரமே செய்வதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா And இருக்கிறது. out of those few good things, God only wants us to do a selected things so that our lives can be focused and productive and useful for God. அவைகள் மத்தியிலும் தேவன் சில காரியங்களை மாத்திரம் தேர்வு செய்து அதிலே உங்கள் நோக்கத்தை செலுத்தி அதை முழுமையாய் செய்ய வேண்டும் என்பதை தான் தேவன் So விரும்புகிறார். prioritize your time and energy for that goals. அந்த இலக்குக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பலத்தையும் நீங்கள் செலவு செய்ய See what வேண்டும். Paul says in 1 Corinthians chapter 9 and this verse 26. பவுல் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். I am not like a boxer beating in the air. I am not aimless. I have a focus and I focus my energy on my goal. நான் சிலம்படித்த ஆகாயத்தில் அடிக்கிறவனை போல இல்லாதபடிக்கு என்னுடைய ஒரு இலக்குக்கான நோக்கத்தை சார்ந்து நான் ஓடுகிறேன் என்கிறார். So focus your energy on that goal that God has given you. தேவன் கொடுத்திருக்கிற இலக்குக்கு நேராக உங்களுடைய முழு பலத்தையும் நோக்கமாய் மாற்றுங்கள். Thirdly, do you know that goals keep you going? மூன்றாவது ஒரு காரியம் தெரியுமா? அந்த இலக்கு உங்களை தொடர்ந்து ஓட செய்கிறது. Goals give you hope for the future and enables you to persist during difficult times of life. வரப்போற எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கை அதை கொடுத்து வாழ்க்கையின் ஓட்டத்திலே உங்களை ஓட செய்ய பலனுள்ளதா இருக்கிறது. Now, goals help you navigate through a tough time. கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஊடாய் கடந்து போவதற்கு அந்த இலக்குகள் உதவியாய் You are அமைகிறது. going through a difficult time. What keeps you going? கடுமையான சூழ்நிலைகளுக்குள்ள நீங்கள் போகும்பொழுது எது உங்களை நடத்தி You செல்கிறது? don't want to make a home in difficulty. கடுமையான நேரத்திலே நீங்கள் வீட்டிலே சும்மா அமர்ந்து இருந்து காலத்தை கழிக்க வேண்டாம். Your destiny is beyond that. உங்களுடைய இலக்கானது அதையும் தாண்டி உள்ளது. You keep pursuing your goal in Christ. உங்களுடைய இலக்கை உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் அதை அடைய The வேண்டும். way to move forward is knowing that you have a goal beyond your circumstances that you are facing now. நீங்கள் கடந்து போக வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் உங்கள் சூழ்நிலைகளை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, அதை அடைய வேண்டும் என்ற நோக்கம் வேணும். COVID-19 has taken away the dreams of many people. இந்த COVID-19 என்கிற வாதை அநேக பேருடைய தரிசனங்களை அதை சிதைத்து But போட்டது. we have an eternity beyond this. இதை தாண்டி நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. If we live, we will live for Christ here. நம்ம வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே But if we வாழ்வோம். die, we will have eternity. So we have a focus beyond COVID-19. ஒருவேளை மரித்து போனால் இந்த வாதைக்கு அப்புறம் தாண்டி இருக்கிறதான ஒரு நித்திய வாழ்க்கையை நம்ம பார்க்க See what போகிறோம். Hebrews says in Hebrews chapter 12 verse 2. எபிரேயர் 12:2 என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். Jesus looked beyond his pain to the payoff in the future. அவர் வரப்போகிற மகிமையை பார்த்து தற்காலிகமுள்ள பாடுகளை அவர் சகித்துக் We கொண்டார். need to do that too. நாமளும் அவ்வளமாய் செய்ய வேண்டும். But if you lose your strength, if you lose your hope, if you don't have any goal, there is no purpose in life. உங்களுடைய பலத்தை நீங்கள் இழந்து உங்களுக்கு இலக்கு இல்லாதபடி ஒரு நோக்கத்தை நீங்கள் மறந்து போனீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் ஒரு நோக்கமும் இருக்காது. Job came to such a situation. அங்கே யோபு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள தான் In வந்தார். Job chapter 6 verse 11, யோபு 6:11 he had come to a point where he had lost all strength. அவன் தன்னுடைய நிலையில எல்லா பலத்தையும் இழந்த ஒரு நிலையை அடைந்தவராய் காணப்படுகிறார். அது சொல்லுகிறது இப்படியாய், நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? Amen. If you do not have hope, if you do not have faith or a goal and vision, you will perish during difficult times. ஒரு இலக்கு, ஒரு நோக்கம், ஒரு எதிர்காலத்தை குறித்தான ஒரு சிந்தனை இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதிலே நீங்கள் மரித்து போய்விடுவீர்கள். Circumstances are not final. இந்த சூழ்நிலைகள் ஒரு முடிவு அல்ல. You have a vision, you have a goal in God. தரிசனமும் ஒரு இலக்கம் தேவனுக்குள் உங்களுக்குள் அடங்கி And இருக்கிறது. God will lead you through this to that destiny. அது வழியாய் தேவன் உங்களை நடத்தி அந்த இலக்கை அடைய செய்வார். Do you know that when we started church in 2003, 6 months down the lane, we had almost 30 people come to church. இந்த ஆராதனை நாங்கள் ஆரம்பித்த பொழுது முதலில் ஒரு 30 பேர் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். And one Sunday morning we are coming and ready for a service. Nobody turns up. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிக்கிற நேரத்திலே பார்த்த பொழுது யாரும் வரவில்லை. I'm calling them and they said they are not interested in coming. நான் அவர்களை தொலைபேசியிலே கடந்து சென்று கூப்பிட்ட பொழுது எங்களுக்கு இதில் இஷ்டமில்லை, நாங்கள் வரவில்லை என்றார்கள். They've all teamed up and gone elsewhere.
அவர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு போனார்கள். We got discouraged. நாங்கள் மிகவும் சோர்வுற்றோம். This was one of the dark periods of our church ministry. எங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு இருளான நாட்கள் என்று கூட இதை சொல்லலாம். After working and bringing people to faith and bringing them to church, now they have just left the church. கடுமையாக ஊழியத்துக்கு என்று உழைத்து ஆத்துமாக்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்த பிறகு அவர்கள் சபையை விட்டு கடந்து போனார்கள். That day I preached like I preached when I began the church. நான் அந்த நாளிலே எப்படி நான் என் சபை ஆரம்பித்த பொழுது எப்படி நான் பேசினேனோ அதே போல தான் அந்த நாளிலும் நான் செய்தி We conducted service. ஆராதனை ஆரம்பித்து நடத்தினோம். Glory and Sam was there as the believers. அங்கே குளோரியும் சாமும் ரெண்டு பேரும் விசுவாசிகளாக அங்கே இருந்தார்கள். Because we persevered. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். I know that God has given me a vision. எனக்கு தெரியும் தேவன் ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். And I have a goal in life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் உண்டு. It enabled us to endure during those difficult times. இந்த சூழ்நிலைகளில் கடந்து போவதற்கு அதை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கு எனக்கு பலனாய் இருந்தது. When you have a long term goal, it enables you to keep going. நீங்கள் தொலைநோக்கு உள்ள ஒரு இலக்கை வைத்திருக்கும் பொழுது அது உங்களை நடத்தி செல்ல அது போதுமானதா இருக்கிறது. Long term goals keep you from being discouraged from short term setbacks. தொலைநோக்கு உள்ள இலக்கானது குறுகிய காலம் உள்ள தடைகளை தாண்டி அது ஓடுவதற்கு உதவியா இருக்கிறது. Everybody has setbacks. எல்லாருக்கும் அந்த மாதிரியான பின்தடைகள் உண்டு. Everybody makes mistakes. எல்லாரும் தவறு செய்வார்கள். Everybody does failures. எல்லாருக்கும் தோல்விகள் உண்டு. And we must understand that failure is the only way to succeed. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தோல்விகள் தான் வெற்றிக்கு வாய்ப்பாய் அமைகிறது. So when you go through failure, what keeps you going is the goal that Christ has given you. அந்த தோல்விகள் நடுவிலே உங்களை நடத்தி செல்கிறது என்னது என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கு தான். So goals keeps us going through tough times. அப்படி என்றால் இலக்கு கடுமையான சூழ்நிலைகள் மத்தியிலே உங்களை நடந்து செல்ல அது உதவுகிறது. Fourthly, goals help build my character. நான்காவது காரியம் இந்த இலக்கானது என்னுடைய பண்புகளை உருவாக்குவதற்கு போதுமானதா இருக்கிறது. Our goals are not important. நம்மளுடைய இலக்கு முக்கியம் என்று சொல்லவில்லை. Our character is more important. அதிலே நம்மளுடைய பண்புகள் தான் முக்கியம். God is more interested in our character than we achieving some goals for him. நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு என்று சொல்லி இலக்கை அடைவதை காட்டிலும் அந்த இலக்கின் மூலமாய் நம்மளுடைய பண்புகளை உருவாக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். You are விருப்பம். not taking your career to heaven. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை. You are not taking your success to heaven. உங்களுடைய வெற்றியை நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை. But you take your character to heaven. நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போவது உங்கள் குணங்களையும் உங்களுடைய பண்புகளையும். So as you are going through the difficulty of reaching that goal, your character is being built, and character is the focus as you are pursuing your goal. அந்த இலக்கை அடைய வேண்டும் என்கிறதான காரியங்களில் நீங்கள் பாடும் பொழுது உங்களுடைய குணங்களும் உங்களுடைய பண்புகளும் உருவாக்கப்படுகிறது. Goal builds my character. அந்த இலக்கானது என்னுடைய பண்புகளை அது உருவாக்குகிறது. So while I'm working on the goal, God is working on me. நான் அந்த இலக்கிலே நான் செயல்படும் பொழுது தேவன் என்னிலே செயல்படுகிறார். That's what God wants to do through your goal pursuing, to build your character. அதுதான் தேவன் அந்த இலக்கு மூலமாய் நீங்கள் அடைய வேண்டிய காரியத்தை அந்த பண்பை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிறார். Philippians chapter 3 verse 12, Paul said, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். I press on, Paul says. பவுல் அதை நான் அழுத்தம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். It takes time. அது நேரம் எடுக்கும். It takes energy. அநேக பலன் தேவைப்படும். It takes focus. அது நோக்கம் வேண்டும். It takes intention. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உள்ளார ஆர்வம் வேணும். It takes courage in spite of failures. அது தோல்விகள் மத்தியிலே ஒரு நமக்கு செயல்படுவதற்கான ஒரு தைரியம் வேணும். And as you press on, God is building your character. அதிலே நீங்கள் அழுத்தமாய் இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய பண்புகளை உருவாக்குகிறார். Amen. ஆமென். Goals help build my character. இலக்குகள் உங்களுடைய பண்புகளை அது உருவாக்க பயன்படுகிறது. I want you to have godly goals in your life. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் தெய்வத்துவம் சார்ந்த ஒரு இலக்கு இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். No, I want to give you some markers whether to see whether your goals are godly or not. உங்களுடைய இலக்குகள் தெய்வத்துவம் சார்ந்ததா இல்லையா என்று சொல்லி சில குறிப்பு பண்புகளை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். First of all, you must ask whether this goal will honor God. முதலாவது இந்த இலக்கானது தேவனை மகிமைப்படுத்துமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். What kind of goals will honor God? எப்படிப்பட்டதான இலக்கு தேவனை மகிமைப்படுத்தும்? The goals that cause you to depend on him more.
எந்தெந்த லக்கு அவரை அதிகமாய் சார்ந்து இருக்க செய்கிறதோ அது அவரை to மகிமைப்படுத்தும். trust him more, அவரை மகிமைப்படுத்துகிறது. to love God more, அவரை அதிகமாய் நேசிக்க உதவுகிறது. to love others more, அது மற்றவர்களை நேசிக்க அது உதவுகிறது. to serve God more, அதிகமாய் தேவனுக்கு என்று சொல்லி ஊழியம் செய்ய உதவுகிறது. to serve others more. அதிகமாய் மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்ய அது These are உதவுகிறது. good goals that God honors. இதைத்தான் தேவன் விரும்புகிறதான லக்காய் இருக்கும். In 1 Corinthians chapter 6 verse 20, Paul says, honor God with your bodies. அங்கே 1 கொரிந்தியர் 6:20 பார்க்கிறோம், உங்கள் சரீரத்தின் மூலமாய் தேவனை நீங்கள் Now, மகிமைப்படுத்துங்கள். as you are pursuing your goal, everything that you do, including your body, should bring glory to God. நீங்கள் அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்யும் பொழுது உங்கள் எல்லா காரியங்களும் உங்களுடைய சரீரத்தை சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த In வேண்டும். 1 Corinthians chapter 10 verse 31, Paul says, whether you eat or drink, whatever you do, do it for the glory of God. 1 கொரிந்தியர் 10:31 அங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்கிறார். 2 Corinthians 5:9, Paul says, 2 கொரிந்தியர் 5:9 பவுல் சொல்லுகிறார், அது நிமித்தமே நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறேன். so to check whether your goals are godly goals, you need to know whether your goals will enable you to please God and honor God. நீங்கள் உங்களுடைய லக்கு தெய்வத்துவம் சார்ந்ததா இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய லக்கானது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியமாய் இருக்குதா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். Secondly, you need to see what is the motivation. Is it motivated by love? இரண்டாவது காரியம், இந்த லக்கு எதனால் உந்தப்படுகிறது, அது அன்பினால் தூண்டப்படுகிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். God will not bless your goal if your goal is motivated by greed. உங்கள் லக்கு பேராசை நிறைந்ததா இருந்தால் தேவன் அதை செயல்படுத்த மாட்டார். If your goal is motivated by competition, God will not bless that. உங்களுடைய லக்கு போட்டி நிறைந்ததா இருந்தாலும் அதை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். But our goals have to be motivated by love. நம்மளுடைய இலக்கானது அன்பினால் தூண்டப்பட Many வேண்டும். times our goals are not reached because we have wrong motives. அநேக நேரங்களில் நாம் லக்கை அடையாததுக்கு காரணம் அதனுடைய தூண்டப்படுகிற காரியம் வேறு சில காரியங்களா James இருக்கிறது. chapter 4 verse 3, அங்கே யாக்கோபு 4:3 சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். so when you have a vision, when you have a goal, you need to tell God, I love you, and love is the motive for whatever I'm doing for you. நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக வேலை செய்யும் போது நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த அன்பை அந்த இலக்கு மூலமாய் வெளிப்படுத்த Because வேண்டும். Paul says in 1 Corinthians, follow the way of love, do everything in love. 1 கொரிந்தியர் 16 அங்க பவுல் சொல்லுகிறார், உங்கள் காரியங்களை அன்போடு செய்ய கடவீர்கள். 1 கொரிந்தியர் 14:1 சொல்கிறார், அன்பை நாடுங்கள். So we need loving goals நமக்கு வேண்டியது எல்லாம் அன்பு நிறைந்த ஒரு இலக்கு that வேணும். will enable us to love God and love people more. அது ஊடாய் நம்ம தேவனையும் ஜனங்களையும் அதிகமாக நேசிக்க வாய்ப்பாய் அமைகிறது. Thirdly, you need to ask whether your goals require depending on God. மூன்றாவது காரியம், உங்களுடைய இலக்கானது தேவனை சார்ந்து இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க Hebrews வேண்டும். 11:6 says, without faith it is impossible to please God. அங்கே எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். So you need to know whether your goals will please God, whether your goals will enable you to love God, and whether your goals will enable you to depend on God by faith. தேவனை சார்ந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை பிரியப்படுத்துகிறதான உங்கள் இலக்கு இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். 3 things you must have to reach your goal. 3 காரியங்கள் நீங்கள் அந்த இலக்கை அடைய வேண்டியதற்கு அவசியமான காரியங்கள். First of all, God's Spirit. முதலாவது காரியம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. Not willpower, but God's power. நம்மளுடைய பலன் அல்ல, அது தேவனுடைய பலன். So you need the Spirit of God. தேவனுடைய ஆவி அதற்கு அவசியம். Zechariah chapter 4 verse 6 says, ஜக்கரியா 4:6 சொல்லுகிறது, ஆ. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். I need God's power to empower me to achieve my goals. என்னுடைய இலக்கை நான் அடைவதற்கு தேவ பலன் என் பலனாய் மாற வேண்டும். Secondly, God's word. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை. I need God's word in my life. என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிறைவாய் இருக்க Do வேண்டும். you know when Joshua took over the leadership of leading the children of Israel, you know what God spoke to him? யோசுவா இஸ்ரவேலை நடத்துவதற்கான
அந்த அதிகாரத்தை பெற்ற பொழுது தேவன் அவனோட என்ன பேசினார் என்று தெரியுமா? Joshua chapter 1 verse 8. யோசுவா 1:8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. God's word guides us. தேவனுடைய வார்த்தை நம்மளை வழி The நடத்துகிறது. Bible is God's manual for life. தேவனுடைய வசனமாகிய இந்த வேத புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுகிற காரியமாய் The மாறுகிறது. more you study it, the more you meditate on it, the more purposeful and successful your life will இதை become. அதிகமாய் படித்து தியானிக்கும் பொழுது அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும். So we need God's spirit to guide us. தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மளை வழிநடத்த அவசியம். We need God's word to encourage us. தேவனுடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு அது And தேவை. thirdly, we need God's people. மூன்றாவது, தேவ ஜனம் நமக்கு வேண்டும். God's people support and encourage me in the process of me reaching my goal. என்னுடைய இலக்கை அடைவதற்கான காரியத்திலே தேவ ஜனங்களுடைய உதவி எனக்கு தேவை. You will not be able to reach your goals on your own. உங்களுடைய பலத்தினால் தனித்து நீங்கள் அந்த இலக்கை அடைவது முடியாத காரியம். It takes a team. அது ஒரு குழுவாய் செயல்பட And வேண்டும். that's why we have small groups in the church. அதனால தான் நம்ம ஆலயங்களிலே ஒரு சிறிய குழுக்களாய் நம்ம செயல்படுகிறோம். We have area care cells. அங்கே நம்ம ஒவ்வொரு பகுதிகளிலும் அங்கே கேர்சல் உண்டு. We have Bible studies. வேதாகம கல்லூரி உண்டு. We have Sunday school. ஞாயிறு பள்ளி உண்டு. We have youth fellowship, teens fellowship, அங்கே வாலிப பிள்ளைகள் இளம் பிராயத்தினுடைய கூட்டங்களை நாங்கள் men's வைத்திருக்கிறோம். fellowship, women's fellowship. அங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில ஒரு ஐக்கிய கூட்டம் And you இருக்கிறது. know that in spite of the lockdown, we are still continuing all these ministries online. இந்த சூழ்நிலைகளிலும் இந்த வாதை அடைக்கப்பட்ட இந்த நாட்களிலும் கூட நாம் இந்த ஊடகம் வழியாக இந்த காரியங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? You can still participate நீங்கள் இதில் இன்னும் கலந்து கொள்ளலாம். because it needs a team, people of God to pray for you, to encourage you, to support you so that you can reach your goals. குழுவாய் இணைந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்காக உதவி செய்து நீங்கள் வைத்திருக்கிற அந்த இலக்கை அடையும்படியான ஒரு உதவி இதன் மூலமாய் நமக்கு அமைகிறது. Ecclesiastes chapter 4 verse 12. அங்கே பிரசங்கி 4:12 சொல்லுகிறது, ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரின் நூல் சீக்கிரமாய் அறாது. Amen. ஆமென். It talks about friendship. அது அங்க நட்பை குறித்து பேசுகிறது. Godly friendship. அது தெய்வத்துவம் வாய்ந்த ஒரு நட்பை குறித்து பேசுகிறது. 2 or 3 is a team. அங்க 2-3 பேர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குழு. And that's why we need to have God's people around us to enable us to push us to that goal. நம்மை சார்ந்து இருக்கிற நமக்கு தெய்வத்துவம் வாய்ந்த ஜனங்கள் நம்மளோட இணைந்து நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு உந்துதல் செய்ய அது அவசியமாக If you இருக்கிறது. have a goal, your goal will be rewarded by God. உங்களிடத்தில் ஒரு இலக்கு இருக்கும் என்று சொன்னால் தேவனாலே அந்த இலக்குக்கு ஒரு பரிசு உண்டு. First of all, you have an eternal reward. முதலாவது நித்தியத்துக்கான ஒரு பரிசு உண்டு. The moment you are in eternity, God will reward you for every hard work, everything that you do for him. நீங்கள் அந்த நித்தியத்துக்கு நேராய் நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். Paul says in 1 Corinthians 9, we get a crown that will last forever. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், நமக்கு நித்திய கிரீடம் ஒன்று உண்டு. So we have an eternal reward. நமக்கு நித்தியத்தை சார்ந்த ஒரு பரிசு இருக்குது. And also when you have goal in life and when you pursue your goal, you will be rewarded by God's favor here and favor from people. நீங்கள் அந்த லெக்கை வைத்து அந்த லெக்குக்காக செயல்படும் பொழுது தேவனுடைய உதவி இந்த ஜனங்கள் மூலமா இந்த பூமியிலும் உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பாக இருக்கு. Secondly, இரண்டாவது காரியம், goals will bring the respect of others in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய மரியாதையை இந்த இலக்கு சம்பாதித்து கொடுக்கும். Proverbs 11:27. அங்கே நீதிமொழிகள் 11:27, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். So when you are seeking good, you will find favor. நீங்க நன்மையை தேடும் பொழுது தேவ ஜனத்தின் மத்தியிலே ஒரு தயவை பெறுவீர்கள். Now I have been talking about goal setting. நான் இதுவரை உங்களுக்கு இந்த இலக்கை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லி I have been talking about having a purposeful life in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரு நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை அவசியம் என்பதை I குறித்து told you பேசினேன். that God set goals, Christ had goals, Apostle Paul had goals. தேவன் இலக்கை நிர்ணயித்தார், இயேசு கிறிஸ்து இலக்கை நிர்ணயித்தார், பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இலக்கை நிர்ணயித்தார். You need to set goals in your life. நீங்களும் அவனமாக இலக்கை உங்கள் வாழ்க்கையிலே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். Are you living your life with purpose? உங்களுடைய வாழ்க்கை ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்களா? You can have purpose for your spiritual lives. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் நோக்கம் வைத்திருக்கலாம். Set goals for
Bible reading. உங்களுடைய வேத வாசிப்புக்கு என்று சொல்லி நீங்கள் ஒரு இலக்கை வையுங்கள். Set goals for prayer. ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை வையுங்கள். Set goals for fasting. உபவாசத்துக்கு நீங்கள் ஒரு குறிக்கோளை வையுங்கள். Set goals for your relationships. உங்கள் உறவுகளுக்காக நீங்கள் ஒரு குறிக்கோளை Set நிர்ணயியுங்கள். goals for your education or your career. உங்களுடைய படிப்புக்கோ இல்ல உங்களுடைய வேலை வாய்ப்புக்கான காரியங்களுக்கோ ஒரு காரியத்தை இலக்காய் வைக்கலாம். God will give you success. தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். And I have given you guidelines on how your goals can be godly. எப்படி இந்த உங்களுடைய இலக்கானது தெய்வத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை தான குறிப்புகளை உங்களுக்கு And many கொடுத்தேன். people do not set goals because of the fear of failure. நிறைய பேரை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான இலக்கை அவர்கள் வைக்காததுக்கு காரணம் என்னன்னு சொல்ல அவர்களுக்குள்ளே பயம் காணப்படுகிறது. Today God can give you success. இந்த நாளில் நான் சொல்லுகிறேன் தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை In கொடுக்க spite of your failure, try again. தோல்விகளுக்கு மத்தியில மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து அதை முயற்சி Failure செய்யுங்கள். is just an education, not final. அந்த தோல்வி என்பது நமக்கு ஒரு கல்வியாய் தான் இருக்கிறது, அது முடிவு அல்ல. Learn from it and you move forward. அதிலே கற்றுக்கொண்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். Amen. Amen. Set big goals for your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். But start with short-term goals to reach that goal. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு குறுகிய கால இலக்கை நிர்ணயித்து அதனூடாய் நீங்கள் அந்த பெரிய காரியத்தை அடைய உதவுவோம். I want to encourage you to have a vision for your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். God will help you reach that vision. தேவன் அந்த தரிசனத்தை அடைய உங்களுக்கு உதவி செய்வார். This morning commit your life into the hands of God. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் Tell ஒப்புக்கொடுங்கள். God, I know you have a plan for my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கான காரியத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லுங்கள். You have a dream for my life. என்னுடைய வாழ்க்கைக்கான தரிசனத்தை நீர் வைத்திருக்கிறீர். But many times I'm looking down on my own self. அநேக நேரங்களிலே ஆனால் நான் என்னை தான் சார்ந்து நிற்க பார்க்கிறேன். But I'm looking at you today. இந்த நாளிலும் நான் உங்களை பார்க்கிறேன். I'm coming with a new vision. புதிய தரிசனத்தோடு New வருகிறேன். purpose. புதிய காரியத்தோடு By வருகிறேன். faith. விசுவாசத்திலே And I know வருகிறேன். that you will accomplish it. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அதை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். Let there be faith in your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு விசுவாசம் Let there be வரட்டும். new beginnings in your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் God is காணப்படட்டும். doing something in your life. உங்க வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Amen. ஆமென். Set goals today. இந்த நாளிலும் ஒரு இலக்கை நிர்ணயியுங்கள். After the service is over, இந்த ஆராதனை முடிந்த பிறகு sit down and set your goals. அமர்ந்திருந்து சற்று நேரம் உங்களுடைய இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். Pray for it. அதற்காக ஜெபியுங்கள். Work for it. அதற்காக வேலை செய்யுங்கள். See whether these goals bring glory to God. நீங்கள் வைத்திருக்கிறதான குறிக்கோள் தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதா என்று சொல்லி You பாருங்கள். see how God is about to turn around your life. உங்கள் வாழ்க்கையை எப்படி தேவன் திருப்புகிறார் என்று In the பாருங்கள். midst of difficulties, இந்த கடினமான சூழ்நிலைகள் in the midst மத்தியிலும் of failures, தோல்விகள் மத்தியிலும் God is able to work in and through your life and make your life a success for the name of God. தேவன் அவருடைய நாம மகிமைக்கென்று உங்கள் வாழ்க்கை ஊடா எல்லா காரியத்தையும் செய்து அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். Amen. ஆமென்.